வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இந்த நம்ம ஒரு அருமையான கதை கேட்க போறோம். சிங்கம் மற்றும் மான் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை. வாங்க கதையை ஆரம்பிப்போம். ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனா அந்த காட்டுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் ஒரு கொடிய சிங்கம். அந்த சிங்கத்தின் பெயர் சூரன். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், வேகமானவன். ஆனா அவனுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. தேவையில்லாமலே விலங்குகளை பயமுறுத்துவான். சூரன் காட்டில் எல்லாரையும் கட்டுப்படுத்துவான். இந்த காடு என் காடு, எல்லாரும் என்ன கேட்கணும் என்று கர்ஜிப்பான். அதனால் எல்லா விலங்குகளும் அவனை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும். அந்த காட்டில் ஒரு மான் இருந்தது. அதன் பெயர் மாலா. மாலா சாதாரண மான் இல்லை, ரொம்ப புத்திசாலி, அமைதியான மனசு, யோசித்து நடக்கும் குணம். மற்ற விலங்குகள் எல்லாம் அவளிடம் சொன்னார்கள், மாலா, நம்ம சிங்கத்துக்கு ஏதாவது செய்யணும், இல்லனா நம்ம உயிரே பாதுகாப்பில்லை. மாலா யோசித்தாள். ஒரு இரவு காடு அமைதியாக இருந்தது. நிலாவின் ஒளி மட்டும் பரவியது. அந்த நேரத்தில் மாலா ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சார். சிங்கத்துக்கு நேரா எதிர்த்து போராட முடியாது, ஆனா அவனோட அகந்தையத்தான் நம்ம பயன்படுத்தலாம். மறுநாள் காலையில் மாலா நேராக சிங்கம் இருக்கும் இடத்துக்கு போனாள். அனைத்து விலங்குகளும் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தன. மாலா, போகாதே என்று கூச்சலிட்டார்கள். ஆனா மாலா தைரியமாக நடந்தாள். சூரன் அரசே, நீங்க இந்த காட்டிலேயே சக்தி வாய்ந்தவன் தான். ஆனா இன்னொரு சிங்கம் இருக்கிறது. சூரன் கோபமாய் கர்ஜித்தான். என்ன, இன்னொரு சிங்கமா? எங்க? அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது என்று சூரன் கோபமாய் கேட்டான். மாலா மெதுவாக சொன்னாள், அவன் ஒரு குகைக்குள் இருக்கான். அவன் சொல்றான் இந்த காடு அவனுடையது என்று. சூரன் கோபத்தில் கண்கள் சிவந்தது. அவனை இப்போதே பார்க்கணும் என்று கத்தினான். மாலா சிங்கத்தை ஒரு பழைய குகைக்கு கூட்டிச் சென்றாள். அந்த குகைக்குள் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அதன் உள்ளே தண்ணீர் இருந்தது. அது கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்தது. மாலா சொன்னாள், அந்த கிணற்றுக்குள்ள பாருங்க, அவன் அங்கே இருக்கான். சூரன் கிணற்றுக்குள் பார்த்தான். அங்கே என்ன பார்த்தான் தெரியுமா? அவனே, அவன் பிரதிபலிப்பு. ஆனா அவனுக்கு அது தெரியல. அவன் என்னை எதிர்த்து பார்க்கிறான் என்று சூரன் கோபமடைந்தான். அவன் கர்ஜித்தான். கிணற்றுக்குள்ள இருந்த பிரதிபலிப்பு கூட கர்ஜித்தது. சூரன் இன்னும் கோபமடைந்தான். நான் உன்னை இப்போதே வெல்ல போறேன் என்று கத்தி நேராக கிணற்றுக்குள் குதிச்சான். அவன் தண்ணீரில் விழுந்தான். வெளியே வர முடியவில்லை. அனைத்து விலங்குகளும் இதை பார்த்து மகிழ்ந்தன. மாலா நம்மை காப்பாத்திட்டா என்று அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. கிணற்றுக்குள் விழுந்த சூரன் சிங்கம் தண்ணீரில் போராடி கொண்டிருந்தது. யாராவது காப்பாத்துங்க என்று கத்தினான். அவன் இதுவரைக்கும் மற்ற விலங்குகளை பயமுறுத்தியவன். ஆனா இப்போ அவன்தான் பயந்து கொண்டிருந்தான். மேலிருந்து பார்த்த மாலா யோசித்தாள், இவன் நம்மை எவ்வளவு கஷ்டப்படுத்தினான். ஆனா இப்படி விட்டுட்டா நாமும் அவன் மாதிரி ஆகிடுவோமே. மாலாவுக்கு இரக்கம் வந்தது. மாலா மற்ற விலங்குகளை கூப்பிட்டாள். அனைவரும் கோபமாக இருந்தார்கள். அவனை காப்பாற்ற வேண்டாம், அவன் நம்மை எவ்வளவு துன்பப்படுத்தினான் என்று சொன்னார்கள். மாலா அமைதியாக சொன்னாள், நம்ம நல்லவங்கன்னு காட்டணும், அவன் மாதிரி இல்லாம இருக்கணும். அவளது வார்த்தைகள் எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. அனைத்து விலங்குகளும் சேர்ந்து ஒரு பெரிய கொடியை கொண்டு வந்தார்கள். அதை கிணற்றுக்குள் விட்டார்கள். சூரா, இதை பிடிச்சு மேல வா என்று மாலா சொன்னாள். சூரன் மெதுவாக மேலே வந்தான். வெளியே வந்த சூரன் மிகவும் சோர்ந்திருந்தான். அவன் மாலாவை பார்த்து சொன்னான், நான் உங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்தேன்.
ஆனா நீங்க என்ன காப்பாத்துனீங்க. இனிமேல் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். அந்த நாளிலிருந்து சூரன் மாறிவிட்டான். அவன் இனிமேல் பாதுகாப்பான அரசனானான். எல்லா விலங்குகளையும் காப்பாற்ற ஆரம்பித்தான். காடு உண்மையிலேயே அமைதியான இடமாக மாறியது. மாலா சிரித்தாள். அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். கதையின் நெறி: அகந்தை இருந்தால் நாமே நம்மை அழித்துக் கொள்வோம். புத்திசாலித்தனம் பெரிய சக்தி. வலிமை மட்டும் போதாது, யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ஃபன் ஸ்டோரிஸ்க்காக லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.